வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கங்க, எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கிற செடி பார்த்துக்கோங்க. இது நான் வச்ச செடிங்க. அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குங்க இத பார்க்கும்போது. இந்த புதினா செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது நான் ஒரு தடவ கடைக்கு போயிட்டு வரும்பொழுது, இந்த புதினா வாங்கிட்டு வந்தேங்க. சமையலுக்காக வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான இலைகளெல்லாம் எடுத்துட்டு வெறும் இந்த காம்பு மட்டும்தாங்க, அந்த குச்சியை மட்டும் தான் நான் நட்டு வச்சுருந்தேன் அதில். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தமல்லியோட விதைகள் இருக்கு இல்லைங்களா, தனியா விதைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே தூவி விட்டுட்டு இது சென்டரில் பதிய வச்சேன். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கங்க. நாள் போக போக ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த செடி பாருங்கள், நம்ம கற்றாழை செடி தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா, இதுக்கும் ஒரு பெரிய கதைங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருந்த செடிங்க இது. இது ஆக்சுவலி யாரோ பிடுங்கி போட்டு வச்சுருந்தாங்கங்க. அதாவது அவங்க பிடுங்கி போட்டுட்டாங்க. இதுக்கு நான் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். வேரோடு இருந்துச்சு. நான் சடனாக பார்த்துருந்தேன் அதை. அவங்க ஏதோ க்ளீன் பண்ணும்போது பிடுங்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதை எடுத்துகிட்டு வீட்டில் நல்லா மண்ணை நோண்டி அது உள்ளே நல்லா வச்சுருந்தேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அடுக்கடுக்காக நிறைய கற்றாழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடியும் பார்த்திங்க அப்படின்னா, இது நான் வச்சுருந்த பிச்சுப்பூன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜாதி மல்லின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செடியும் அதே மாதிரி தாங்க. இந்த செடியும் நான் கொண்டு வளர்த்துட்ருக்கேன். இதுவும் இப்போ நான் கூடிய சீக்கிரமே இதில் இன்னும் நிறைய பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு தெரியுது பாருங்களேன். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டு தெரியுது. ஸோ இந்த செடியும் பெரிய மரம் மாதிரி வருங்க. இது பெரிய கொடி. இது மரம் இல்லை, இது பெரிய கொடியாக வளரும். ஆனாலும் நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இந்த 3 செடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி எங்கள் வீட்டில். ஸோ இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பாய்.